பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்ணங்களும் எண்ணங்களும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உங்களுக்கு வண்ணங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒவ்வொரு கிரகங்களின் தன்மையை பார்ப்பது போல் இப்ப சந்திரன் கிரகத்தன்மையை பத்தி பார்க்கலாம். சந்திரன்னாலே நம்ம மனதை குறிப்பதாக இருக்கும். உணர்ச்சிகளை சொல்லக்கூடியது சந்திரன் தான். உணர்வுகளை கூறக்கூடியதும் சந்திரன். உணர்வுகளுக்கு மட்டுமா? இல்லை, மர்மமான விஷயங்களை குறிப்பதும் சந்திரன் தான். பெண்மையை குறிப்பதும் சந்திரன். பெண்மை என்றாலே மர்மம் தானே. பெண்மையுடைய ரகசியத்தை யாராச்சும் சொல்ல முடியுமா? பெண் மனது ரகசியத்தை. அதனால் சந்திரன் மர்மக்காரகனாக இருக்கிறோம். சந்திரன் மர்மக்காரகன். உங்களுடைய மர்ம ரகசியங்கள் சந்திரன் எங்க வைத்து இருக்கிறதோ அதை வைத்து சொல்லலாம். சந்திரன் வெள்ளை நிறத்துக்காரகன் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் பழுப்பு நிறத்துக்காரகனும் நம்மளுக்கு தெரியும். பழுப்பான இதுவும் சந்திரன் தான். அதே சமயம் பழுப்புனா கோழி முட்டை கலர் அப்படிம்பாங்க. அந்த கலர் தன்மை உடையவனும் சந்திரன் தான். சந்திரன் அப்படிங்கும் போது வெள்ளியை குறிப்பதும் சந்திரன் தான். அப்போ இந்த வெள்ளி, இந்த பழுப்பு நிறம் இதெல்லாம் சந்திரன். சந்திரனுடைய முக்கியமான ஒரு அம்சம் நான் சொல்லியிருக்கேன். 2 கண்கள் உண்டு. 2 கண்களின் பார்வைகள் தான் நம்ம வண்ணங்களை குறிப்பது. ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். ஒரு கண் சூரியன், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். வலது கண்ணை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இடது கண் சந்திரனை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த வண்ணங்களுக்கும் இந்த சூரிய சந்திரனுக்கும் உங்களுக்கு நிறைய லிங்க் ஆகுது அப்படிங்கிற. அதனாலதான் அதிகாலை சூரியனை நம்ம நமஸ்காரம் பண்ணி வலது கண் உயிர் சக்தியை பெறுகிறோம். வலது கண் பிரகாசமாக இருப்பவர்களுக்கு சூரியனுடைய தன்மை நிறைய இருக்கும். உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி மைண்ட் அதிகமாக இருக்குங்களாம். அதே போல்தான் வலது கண் போல்தான் இடது கண் சந்திரன் அம்மா. அவளுடைய தன்மை நம்ம இடது கண் உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான விஷயங்களை குறிப்பது எல்லாம் சந்திரன்கிறதுனால நம்ம தாய் நம்மளுக்கு உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லக்கூடியவள். இந்த 2 கண்களும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான உயிர் சக்தியும் உணர்வுகளும் உடைய மனிதன் மட்டும்தான் பூமியில் வாழ்வதற்கு சிறந்ததாக இருக்க முடியும். உயிர் சக்தியும் சரியாக இருக்கணும். உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்களும் அவனுக்கு சரியாக நடக்கணும். இந்த 2ம் இருக்கிறவன் ரொம்ப வலிமையான. இந்த 2 கண்கள் தான் நம்மளுடைய வண்ணங்களை அப்சர்வ் பண்ணி நம்ம ஆசைகளை தூண்ட செய்கிறது. இந்த வண்ணங்கள் மேல ரொம்ப அட்ராக்ட் ஆகுது இந்த கண்கள் தான். இந்த 2 கண்கள் சூரிய சந்திரன் அப்படிங்கிறது. இந்த சூரிய சந்திரன் யாருக்கு வலிமையாக இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக ஆசைகளுக்குரியவர்கள். வண்ணங்கள் மறையும் போது ஆசைகள் குறையும். நிறமாளிகை, அதாவது சில பேருக்கு நிறங்களுடைய தன்மை குறைவாக இருக்கும். சில நிறங்கள் அவங்க கண்ணுக்கே தெரியாதாக இருக்கும். அந்த தெரியாத நிறங்கள் அவங்களுக்கு நிறைய ஆசைகளை உருவாக்கக்கூடிய முடியாத ஒரு நிறமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கண்கள் நம்ம எப்பொழுது கண் தெரியாம போகுது நம்மளுடைய ஆசைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள், ஆசைகளுடன் வாழ ஆசைப்படுகிறவர்கள் நீங்களாக இருந்தால் உங்க வீட்டில் நிறைய கண்களை ஒட்டி வைத்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். அது ஓகே. இப்ப சந்திரனை பத்தி பேசிட்டோம். இப்ப மிதுன ராசியை பத்தி பேச போறோம். காற்றோட்டமான ராசியான மிதுன ராசிக்கு என்ன வண்ணம் கொடுக்க போறோம்னா கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம் தான் கொடுக்க போறோம். ஏன் மஞ்சள் நிற வண்ணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் அறிவு அப்படிங்கிறது அறிவுச்சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அறிவுச்சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒருத்தருங்கிறது யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள். தான் சொல்வதையெல்லாம் நியாயப்படுத்தி கரெக்டா அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒரு குரு தலைமையில், அதாவது கிருஷ்ணருடைய ராசியாக நம்ம மிதுன ராசியை எடுக்கிறோம். கிருஷ்ணர் குருத்தன்மை உடையவர். யார்? அர்ஜுனன் பஞ்சபாண்டவருக்கு குருத்தன்மை வழிகாட்டியாக இருந்தவர். அந்த இடத்தில் இருக்குவதனால் இது மஞ்சள் நிறத்தன்மைக்குரியதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் சிறப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மஞ்சள் உடையாக உடுத்தி கொண்டு, மஞ்சள் உடையாக உடுத்திக்கொண்டு உங்களுடைய பார்வையில் படும் வண்ணம் வெள்ளை அல்லது வெள்ளி பொருட்களை உங்க கண்ணில் படுமாறு வைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவா நான் சொல்லட்டும்னா, உங்கள் எதிரே மிதுன ராசி கண்ணுகளுக்கு எதிரே வெள்ளை யானை கண்ணில் படுவது போல் வைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பணம் வரவு, குடும்பஸ்தானம் விஷயம் எல்லாமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளை நிற பொருட்களை உங்கள் கண் முன்னால் வைக்கலாம். வெள்ளி பொருட்களை வைக்கலாம். வெள்ளை யானையை வைக்கலாம். இதை காலையில எந்திரிச்சு அந்த வெண்மையான இடத்தை பார்த்துட்டு நீங்க அப்புறம் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.
அதனால் வெள்ளை பொருட்களை உங்க கண்ணெதிர வைத்து பார்த்துக்கொள்ளுங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பாதத்தை மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த பாதம் அது என்ன வண்ண நிறங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்சத்துக்குரிய பாதம், மகாலட்சுமி அம்சத்துக்குரிய நம்ம பாதத்துக்கு எண்ணம், அதாவது மிதியடி பாதம், அதாவது செருப்பு என்ன கலர் பயன்படுத்தலாம்னா, நல்ல பிங்க் கலர் செருப்புகளை பயன்படுத்தலாம். இல்லாட்ட பச்சை நிற செருப்புகள், பச்சை நிற மிதியடியை பயன்படுத்தலாம். அதனால பிங்க் கலர் செருப்பு அல்லது பச்சையை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொறுத்த வரைக்கும் நீங்க பிங்க் கலர் செருப்பு பயன்படுத்தினாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த செருப்புகளை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய மகாலட்சுமியினுடைய வலிமையை பெறுங்க. பொதுவாக நீங்க இந்த வண்ணம் என்னன்னா பிங்க் கலர் பொருட்களை, அதாவது ரோஸ் கலர், லைட் ரோஸ் கலர் பொருட்களை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. யாருக்கும் கொடுத்து அதை ஏன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம், அதை ஏன் லைட் ரோஸ்ங்கிறோம், அங்க சந்திரன் உச்சம் பெறுவதனால் வெள்ளைத்தன்மை உடைய பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால லைட் ரோஸ் கலரை நம்ம பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம். அதனால லைட் பிங்க் கலரை நீங்க பயன்படுத்துறது, அந்த லைட் பிங்க் கலர் ரோஸை யாருக்குமே தானமாக கொடுக்காமல் இருந்தால் உங்களுடைய மகாலட்சுமி உங்ககிட்டயே நிரந்தரமா தங்கி விடுவாள். அது உங்க பாதத்தில் படுவதாக இருக்கணும். பொதுவாக பிங்க் கலர் செருப்பை போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேட் செல்வத்தை பத்தி கேட்டீங்கன்னா அது உங்களுடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால பிங்க் கலர் செருப்புடன் நீங்க உங்களுடைய மகாலட்சுமியை வச்சுக்கோங்க. அந்த பிங்க் கலர் யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. வெள்ளை பொருட்களை கண் முன்னால் பாருங்க. சிகப்பு, அதாவது மஞ்சள் பொருட்கள் உங்களுக்கு வளமையையும் உங்களுடைய வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தை மிக பவர்ஃபுல்லா கொடுக்கக்கூடிய மஞ்சளை பயன்படுத்துங்க. உடலுக்கு அணியும் உடை மஞ்சள் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இது இதெல்லாம் எப்பவுமே நான் ஒரே கலரை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எதையாச்சும் ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கலர் பயன்பாடு, உடைகளுடைய கலரை பயன்படுத்திக்கோங்க. ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு முக்கியமான ஆப்ஷன் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கலர்களை பயன்படுத்தி வெற்றிகளை பெறலாம். அதனால இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். அந்த கலரை பயன்படுத்துங்க. இதெல்லாம் நான் சாதாரண அப்படியே போற போக்குல சொல்ற கதைகள் கிடையாது. இது எனக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாத்தையும் போட்டு இந்த கலர்லாம் உங்க ராசிக்கு பயன்படுத்தி அதை வெற்றி எவ்வளவு வருதுங்கிறதெல்லாம் கேட்டு ஆராய்ந்து வரக்கூடிய ரிசல்ட்டினுடைய இதுதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்கறது. அதனால் இது ரொம்ப மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வின் முடிவு தான். இந்த ஆய்வின் முடிவு நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை பெரிய வளமான வாழ்க்கையை வரக்கூடியதாக இருந்தால் நல்லது தானே. அதனால செஞ்சு பாருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.